anniversary பிரசாந்தினி நர்த்தனாலயம். வணக்கம். கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய திருநகர் என்னும் பேரூரிலே அமைந்திருக்கின்ற பிரசாந்தினி நர்த்தனாலயம் எங்கள் பிள்ளைகளுடைய கலை வளர்ச்சியிலே நடன அரங்காற்றுகையை வெளிப்படுத்துகின்ற மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக தன்னை அடையாளப்படுத்தி இருக்கின்றது. அதனுடைய இயக்குநராக இருக்கின்ற செல்வி கேதுசா அருணாசலம் அவர்களுடைய முன்முயற்சியும் அதனோடு இணைந்த பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய பயிற்சியும் பிரசாந்தினி நர்த்தனாலயத்தினுடைய வளர்ச்சியையும் அவருடைய வேகத்தையும் வெளிக்காட்டி இருக்கின்றது. இந்த நர்த்தனாலயத்தினுடைய 2021 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இவர்களுடைய அரங்காற்றுகை நிலையம் இன்றைக்கு 25ஆம் ஆண்டு வரையான இந்த 5 ஆண்டுகளில் மாபெரும் சாதனைகளை புரிந்திருக்கிறார்கள். கிளிநொச்சி மாவட்டத்திலே நடந்த நடனமயில் போட்டிகளில் இங்கே கற்றிருக்கிற பிள்ளைகள் பாரிய வெற்றிகளை பெற்றிருக்கிறார்கள். அதில் அகில இலங்கை ரீதியாக நடைபெற்ற பல தேசிய போட்டிகளிலே இந்த அரங்காற்றுகையினுடைய பிரசாந்தினி நர்த்தனாலயத்தினுடைய பிள்ளைகள் சென்று போட்டிகளிலே பங்கு பெற்றி அவர்கள் 1ஆம் இடம் வரையான பல சாதனைகளை புரிந்திருக்கிறார்கள். தொடர்ந்தும் அவர்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்தில் பல்வேறுபட்ட இடங்களிலே நடைபெற்ற கலை நிகழ்வுகள் அரங்காற்றுகைகளில் நான் அவர்களை பார்த்திருக்கிறேன். அவர்களுடைய ஆற்றல்களை நேரடியாக பார்த்தவர்கள் ஒருவனாக அவர்களை வாழ்த்துவதிலும் அவர்களை நான் போற்றுவதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்தும் இந்த கேதுசா அருணாசலம் அவர்களுடைய முயற்சியினால் பிரசாந்தினி நர்த்தனாலயம் தன்னுடைய சாதனைகளை இன்னும் வளர்ச்சி பெறச் செய்து அந்த வளர்ச்சியின் ஊடாக எல்லோருக்குமான பெரியோரு நிறுவனமாக வளர வேண்டும் என்பதை வாழ்த்துகிறேன். இறைவன் அருளால் எந்த நடராஜ பெருமானுடைய ஆசியோடு ஆரம்பித்தார்களோ அந்த உலகையே ஆட வைக்கின்ற நடராஜருடைய பாதங்களில் இருந்து அவர்களுடைய நர்த்தனாலயம் வளர என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்கள். கிளிநொச்சி மாவட்டத்திலே கரைச்சி பிரதேச செயலர் பிரிவிலே அமைந்துள்ள பிரசாந்தினி நர்த்தனாலயத்தினுடைய 5வது ஆண்டு விழாவினை முன்னிட்டு எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் முதல் தெரிவித்துக் கொள்வதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையிலே இந்த கலை நிறுவனமானது எங்களுடைய மாவட்டத்திலே இருக்கின்ற இளைஞர்கள், யுவதிகள், சிறுமிகளுக்கு அவர்கள் எங்களுடைய தமிழ் கலைகளின் மீது மேல் வைத்துள்ள பற்றுக்களை இன்னும் சிறப்பாக வெளிப்படுத்துவதற்காக அவர்களை சிறப்பாக பயிற்றுவித்து வருகின்றார்கள். அந்த வகையிலே அவர்களுடைய அந்த நிறுவனத்தினூடாக எங்களுடைய மாவட்டத்திலே நடைபெறுகின்ற பல்வேறு விழாக்களுக்கு அவர்களுடைய ஆற்றல்கள், ஆற்றுப்படுத்தல்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன. அந்த வகையிலே அண்மையிலே கௌரவ ஜனாதிபதி அவர்கள் எங்களுடைய பிரதேசத்துக்கு வருகை தந்திருந்த போது அவர்களுடைய ஆற்றுப்படுத்தல்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. அதற்கு அப்பால் கடந்த வருடம் இந்த தைப்பொங்கல் விழாவின் போது பல்வேறு விதமான கிராமிய நடனங்களை அவர்கள் காட்சிப்படுத்தியிருந்தார்கள். அதற்கும் எனது பாராட்டுக்களை தெரிவிப்பதோடு மேலும் எங்களுடைய அறநெறி பாடசாலைகளினூடாக அவர்களுடைய சிறுமிகள் மற்றும் ஜோதிகளினுடைய கலை அம்சங்கள் வெளிக்கொணரப்பட்டு தேசிய ரீதியிலே அவர்களுக்கான வாழ்த்துக்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது, பாராட்டுக்களும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த வகையிலே அந்த நிறுவனத்தை வழிநடத்தி செல்லுகின்ற செல்வி கேதுசா அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவிப்பதோடு தொடர்ந்து இந்த நிறுவனம் எங்களுடைய மாவட்டத்திலே பல்வேறு இளைஞர் யுவதிகள், சிறுமிகள், சிறுவர்களுக்கான கலை அம்சங்களிலே அவர்களுக்கு கூடுதலான ஆற்றல்கள், அறிவுகளை வழங்குவதற்கும் முன்வர வேண்டும். அவர்களுடைய பணி மேலும் சிறக்க எனது பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றேன். ஹாப்பி அனிவர்சரி பிரசாந்தினி நர்த்தனாலயம். பெஸ்ட் ஆஃப் லக் ஃபார் ஃபியூச்சர் என்டெவர்ஸ். வணக்கம் உறவுகளே. பிரசாந்தினி நர்த்தனாலயம் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய திருநகர் பகுதியில் இயங்கி வரக்கூடிய இந்த பிரசாந்தினி நர்த்தனாலயத்தை பொறுத்தவரைக்கும் அவர்களுடைய கலைப்படைப்புகள் மிகவும் அபாரமானவை, வித்தியாசமானவை. ஒவ்வொரு நிகழ்ச்சிகளின் போதும் ஒவ்வொரு அரங்காட்சிகளின் போதும் அவர்களுடைய மாற்றங்கள், வளர்ச்சிகள் அனைத்தும் திட்ட தெளிவாக விளங்குகிறது. ஆகவே 5வது ஆண்டிலே மிகச் சிறந்த ஒரு அரங்க நிகழ்வுகளையும் வழங்கப் போகிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய மாணவர்களுடைய சிறப்பு என்ன என்று பார்த்தால், இதை பயிற்றுவிக்கின்ற ஆசிரியர் செல்வி கேதுசா அருணாச்சலம் அவர்கள் இவருடைய எண்ணத்திற்கு எட்டிய வகையிலே, இவருடைய ஆற்றல்களுக்கு எட்டிய வகையிலே இவருடைய தனித்திறமைகளை இந்த மாணவ செல்வங்களுடைய நடனங்கள் பிரதிபலிக்கின்றன. அவருடைய இந்த நடனம் மீதான ஆர்வம், விருப்பம், அவருடைய விடாமுயற்சி
இவை அனைத்தினுடைய வெளிப்பாடாக இந்த அரங்க நிகழ்ச்சிகளிலே வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆகவே அந்த வகையில் பல நிகழ்ச்சிகளை, பல அரங்காட்சிகைகளை நிகழ்த்துகிற பொழுது அந்த நிகழ்வுகளை நாங்களும் பதிவிட்டிருக்கின்றோம். ஆகவே பார்த்திருக்கின்றோம் என்ற அடிப்படையிலே பிரசாந்தினி நர்த்தனாலயம், பிரசாந்தினி அவர்களை 2009 இந்த குடும்பம் அவரை பிரிகிறது, இழக்கிறது. ஆகவே அதன் பின்னராக அவருடைய தங்கை செல்வி கேதுசா அருணாச்சலம் அவர்கள் இது விடாமுயற்சியாக அவருடைய பெயரிலேயே இந்த நர்த்தனாலயத்தை உருவாக்கி நிறைந்த கலைப்படைப்புகளை வழங்கி வருகிறார்கள். கலைகளிலே சிறந்தது பரதக்கலை என்று சொல்கிறார்கள். கலை இன்பமே நிலை இன்பம் என்பதற்கு அமைவாக இந்த இளம் சுட்டுக்களை எல்லாம் ஒருங்கே சேர்த்து ஒரு உயரிய எண்ணத்தோடு ஒருமித்த ஒரு நடனக் குழுவை உருவாக்கி இவர்கள் பெரும் மாற்றத்தோடும் வளர்ச்சிகளோடும் பயணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த பயணம் இடைவிடாத முடிவில்லாத பயணமாக இன்னும் சிகரங்களை தொட வேண்டும் என்று சொல்லி எமது நம் தமிழ் யூடியூப் வலைத்தளம் வழியாகவும் அதுபோல அமுதமழை நேரலை வழியாகவும் நெஞ்சார வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆகவே வாழ்த்துகின்ற சொந்தங்களோடு இணைந்து நாமும் வாழ்த்துவதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். நன்றி, வணக்கம். வணக்கம். ஆயகலைகள் 64 ஏய உணர்விக்கும் என்னம்மை தூய உருப்பளிங்கு போல்வாள் என் உள்ளத்தினுள்ளே இருப்பள் இங்கு வாராதிடர். பிரசாந்தினி நர்த்தன கலா மன்றத்தின் ஸ்தாபகர் கேதுசா அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட நடன ஆலயம் 5 வருடங்களுக்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைய தினம் அது தன்னுடைய 5வது ஆண்டு நிறைவு விழாவை இந்த கூட்டுறவு கல்லூரி மண்டபத்திலே கொண்டாடி கொண்டிருக்கின்றது. இந்த பிள்ளை கேதுசா என்பவர் என்னுடைய ஞான பைரவர் அறநெறி பாடசாலை என்கின்ற பாடசாலையின் நடன ஆசிரியராக இருந்து கிளிநொச்சி மாவட்டத்திலே இருந்து தெரிவாகி இந்து கலாச்சார மண்டபத்திற்கு இலங்கை ரீதியிலான போட்டிக்கு சென்று வெற்றியீட்டி வந்த மாணவர்களை பயிற்றுவித்து தந்த ஆசிரியை செல்வி கேதுசா நடன மயில் என்கின்ற விருதினையும் பெற்றுக்கொண்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வகையிலே என்னுடைய குழந்தைகள், அதாவது அறநெறி பாடசாலை குழந்தைகளும் அதைவிட பல திருநகர் தெற்கு வடக்கு வேறு பிராந்தியங்களில் இருக்கின்ற குழந்தைகளும் அவரிடம் நடனத்தை பயின்று வருகின்றார்கள். தாளம், லயம், பாவம் ஆகியவை நிறைந்த ஒரு சிறந்த நடன குழந்தைகளை உருவாக்கி வருகின்றார். அந்த பிள்ளைகள் இளவயதிலேயே துடிப்போடு, ஆசிரியை போல துடிப்போடு மிகவும் அழகாக தங்களுடைய பாவனை நடனத்திலே மிக மிக முக்கியம். அந்த பாவனையை நல்ல பாவனையாக கொண்டு அவர்களுடைய கலாசாலையை வளர்த்து வருகின்றார்கள். மென்மேலும் அவர்களுடைய நடன கல்லூரி 5 ஆண்டுகள் அல்ல 50 ஆண்டுகள் நிறைவை அடைய வேண்டும் என்று கிளிநொச்சி மாவட்ட சைவ மங்கையர் கழகம் சார்பாக வாழ்த்தி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் கிந்துஜன். நான் வவுனியா பல்கலைக்கழக மாணவன். கொழும்பு தமிழ்ச்சங்கத்தினுடைய மாங்குளம் கிளையினுடைய தலைவராகவும் அதே நேரம் கலை பண்பாட்டு கூடத்தினுடைய பொருளாளராகவும் இருக்கின்றேன். இன்றைய தினம் பிரசாந்தினி நர்த்தனாலயம் என்கின்ற ஒரு நடன பயிலகம் தன்னுடைய 5வது ஆண்டு நிறைவு நாளினை மிக விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். பிரசாந்தினி நர்த்தனாலய குழுவினருக்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு அதே நேரத்திலே அதன் இயக்குனராக ஆசிரியராக இருக்கின்ற கேதுசா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உண்மையிலேயே இந்த பிரசாந்தினி நர்த்தனாலய மாணவர்கள் தங்களுடைய பாதங்களை வடக்கு கிழக்கு மண்ணில் மட்டுமின்றி கொழும்பு மண்ணில் கூட அவர்கள் ஆழமாக பதித்திருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், வவுனியா மண்ணிலே நடைபெற்ற பண்டார வன்னியன் பெருவிழா என்கின்ற ஒரு விழாவிலே பிரசாந்தினி நர்த்தன கலாலயம் தங்களுடைய நடன ஆற்றுகையை வழங்கியிருந்தார்கள். அதுபோல கொழும்பு தமிழ்ச்சங்க விழாவிலும் அவர்கள் தங்களுடைய நடன ஆற்றுகையை வழங்கியிருந்தார்கள். அது மட்டுமின்றி தமிழர்களுடைய கலை கலாச்சாரத்தை வெளிப்படுத்துகின்ற மாங்குளம் மண்ணிலே நடைபெற்ற ஒரு விழாவிலே கூட இந்த பிரசாந்தினி நர்த்தன கலா ஆலயத்தினர் தங்களுடைய மிகச்சிறந்த ஆற்றுகையை வழங்கியிருக்கின்றார்கள். அவர்கள் மென்மேலும் இந்த தடத்திலே
ஆழமாக கால் ஊன்ற வேண்டும், அவர்கள் ஒரு சிறப்பானதொரு எதிர்காலம் அமைய வேண்டும் என வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பிரசாந்தினி நர்த்தனாலயம் தனது 5வது ஆண்டு நிறைவை மிகவும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்தமட்டில் இந்த கலைகள் என்பது மிகவும் பேணி காக்கப்பட வேண்டிய விடயம். தற்போதைய சூழ்நிலையில் மாணவர்கள் மத்தியில் கலைகள் வளர்க்கப்பட வேண்டும். அந்த வகையிலே ஆசிரியை மிகவும் ஆர்வமாகவும் சுறுசுறுப்பாகவும் தனது சேவையை ஆற்றி கொண்டிருக்கின்றார். இந்த 5வது ஆண்டு நிறைவையொட்டி ஒவ்வொரு மாணவ குழுக்களிடையுமே நடன பயிற்சிகள் வழங்கப்பட்டு மிகவும் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இவருடைய முயற்சிகள் வீண் போகாமல் இவருடைய நிறுவனம் மென்மேலும் வளர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஹாப்பி அனிவர்சரி பிரசாந்தி நர்த்தனாலயம்.